இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வருகிறார் வருகிறார் வருகிறார். தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தின் கமிஷரியாக நியமிக்கப்பட்ட, இங்கு வரவே செய்யாத வராத பிரசாத் வரப்பிரசாத் அவர்கள் மீண்டுமாக தூத்துக்குடி மண்ணுக்கு வருகிறார் 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 என்ற செய்தி உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும், கிடைத்திருக்கும். ஃபார்வர்ட் மெனி டைம்ஸ் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, அப்படி சூட ஆவி பறக்க பறந்துட்டு இருக்குது. எனக்கு வந்துச்சு. உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா அவர் தான் பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தை வழிநடத்த வேண்டியவர் தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்துல. ஆனால் ஏனோ அதை அவர் மறந்துட்டாரு, இங்க வராமே போயிட்டாரு. தேர்தலும் சிறப்பா நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த வருகின்ற 15ஆம் தேதி ஜெபமலையில நடக்கிற அந்த கூட்டத்துக்கு அவர் வருவாரா வரமாட்டார்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். ஆனால் நோ, இதோ நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி என்றவர் வராரு. ஆனால் வரும்போதே அரசியல் கலவையோடு வருகிறார். அங்கதான் பிரச்சனை இருக்குது. அவர் ஆன்மீகத்துக்காக நியமிக்கப்பட்டவர், நிச்சயமா என்ன பண்ணலாம், அந்த கூட்டத்தில் கலந்துக்கலாம். அதற்கு முன்பாகவே அந்த கூட்டத்தை நடத்துறவங்க முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா நிர்வாகிகிட்ட அனுமதி வாங்கல, அது போல திருமண்டல மேலாளர்கிட்ட வாங்கல நம்ம சொல்லியிருந்தோம். அது போல ஐயாவும் பாத்தீங்கன்னா, நான் யாருக்கும் கட்டுப்பட்டவன் அல்ல, நான் காற்றை போன்றவன், நான் எப்ப வர்றேன் எப்ப போறேன்னு எவனுக்கும் தெரியாது, எனக்கு கரெக்டா வர வேண்டிய நேரத்துல அரசியல் பண்ண வருவேன்னு சொல்லி என்ன பண்றாரு ஐயா கெத்தா வராங்க. அதுக்கான அந்த நோட்டீஸ் தான் நீங்க என்ன பண்றீங்க, அந்த அவருடைய கையெழுத்து போட்ட அந்த இது பாக்குறீங்க. ஒருவேளை அவர் கையெழுத்து போட்டாரா வேற யாரும் போட்டாங்களா, எனக்கு ஒரு ஆள் இருக்காப்ல அப்படி அசர் என்ன பண்ணுவாரு, அப்படி கையெழுத்து அடிப்பாரு. சோ அவர் தான் போட்டிருக்கான்னு சொல்றாங்க. ஆனாலும் வருகிறாரா வரவில்லையாங்கிறது அவர் வந்த பிறகுதான் தெரியும். ஆனாலும் பாத்தீங்கன்னா இங்க அரசியல் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, கீழே பாருங்க. அதாவது இவர் யாருக்கு காப்பீட்டு போட்டிருக்காரு அப்படின்னா சினாடு கொடுத்திருக்காரு. சினாடுல யாரு இருக்காருமே, பெர்னாண்டோ சத்யராஜா அவர்களுக்கும், அது போல மாடரேட்டருக்கும், அது போல பாத்தீங்கன்னா ட்ரெஷருக்கும் கொடுத்திருக்காரு. ஆனா இங்க யார் நிர்வாகத்துல இருக்கா, முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா இருக்காங்க, ஒரு நிர்வாகம் இருக்கு. ஐயா என்ன பண்ணாங்க சொன்னாங்களா, சொல்லவே இல்லை. அப்ப இதுலதான் அரசியல் இருக்குது. இன்னும் ஐயா நினைச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. பழைய ஞாபகத்துல இந்த காரெல்லாம் மறிச்சு ஒரு கலவரம் பண்ணாங்களே, ஐயோ அத்தாடின்னு சொல்லி கலவரிக்க ஓண்டாங்க. அந்த நிர்வாகம் தான் இப்பவும் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காரு என்னமோ தெரியல. எப்ப இங்க நடக்கிறதெல்லாம் சொல்லுங்கப்பா, அவர் வேற பாவம் பாச தெரியாத மனுஷன், வம்புல என்ன பண்ணாங்க மாட்டி விட்டுறாதீங்க. இது போலதான் பாத்தீங்கன்னா நம்முடைய கோயம்புத்தூர் குசும்புகார் இங்க என்ன பண்ணாரு, பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்து நாங்க தான் எலெக்ஷன் வைக்க போறோம்னு என்ன பண்ணாரு, அப்படி கெத்தா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வெத்தா ஐயா எசம்மா மன்னிச்சிருங்க தெரியாம சொல்லிட்டு பண்ணாரு, பேப்பர் எல்லாம் பப்ளிஷ் பண்ணாரு. சோ அது போன்ற ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிறனால யாராவது ஏமடி தெலுங்கடி செப்படி ஏதாவது இருக்கீங்களா சொல்லுங்க, சரியா, வந்து சிக்கல்ல மாட்டிக்காம வந்த சேஃபா வந்துட்டு போனா நல்லதுதான். அது போல பாத்தீங்கன்னா ஐயா இந்த கிளர்ஜி ஆயர்களுடைய மீட்டிங் எங்க வச்சிருக்காரு அப்படின்னா மில்லர்புரத்துல அங்க ஒரு வில்லர் இருக்காரு. அந்த வில்லர் இடத்துல தான் வச்சிருக்காரு. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இதுல அரசியல் இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஆயர்களும் பாவம் தான், அங்க நிலைமை என்னதான் செய்யுது, வித்தவுட் ஃபெயில் வேற என்ன பண்ணிட்டாங்க போட்டு சுழிச்சிட்டாங்க. கண்டிப்பா கலந்துக்கணும்னு சொல்லி இதுல கலந்துக்கிட்டாலும் பிரச்சனை, கலந்துக்கலாலும் பிரச்சனை. ஐயோ பாவம், ஆயர்களோட நிலைமை சொல்லி மாள முடியல. அதனால எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா என்ன முடிவெடுக்க போறான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அநேகமா எல்லா ஐயர்களும் போயிருவாங்க. ஏன்னா அங்கேயும் ஒன்னா சேரதான் செய்யும். போய் உட்காந்து என்ன சொல்றாருன்னா கேட்க போவாங்க. அதற்கு முன்னால பாத்தீங்கன்னா இப்போ ஐயா நமது முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயாவுடைய அனுமதி இல்லாம வர்றதுனால தேவைப்பட்ட அந்த காரை மட்டும், அந்த காண்டசா கார் அந்த பெருசா இருக்குமே, அந்த காரை மட்டும் என்ன பண்ணுங்க கொடுங்கன்னு சொல்லியிருக்கதா கேள்விப்படுறோம். அதை மீறி இந்த பிளைட் டிக்கெட்டு, சாப்பாடு டிக்கெட்டு, தங்குற டிக்கெட்டு, இந்த இதெல்லாம் கொடுத்தனா கண்டிப்பா என்ன பண்ணும், கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்படுகிறேன். அது கொடுக்க கூடாது. ஏன்னா பாத்தீங்கன்னா நிர்வாகியா இருக்க வேண்டிய அனுமதி இல்லாம வந்தா அவர் என்ன பண்ணலாம், சொந்த காசுல வந்துட்டு போகலாம். இல்லைன்னா சினாடு, அதாவது பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு, போட்டுக்காரு இல்லையா மாடரேட்டர் ஐயா, அங்கிருந்து என்ன பண்ணணும் கொடுத்து அனுப்ப வேண்டியதான். மற்றபடி இங்க இருந்து கொடுக்க கூடாது. இதை மீறியும் அங்கே இருக்கின்ற, அதாவது ஹெட் கிளார்க் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது திருமண்டலத்துக்கு அம்பாக இருக்க வேண்டியவர் ஒரு அணியினருக்கு சொம்பாகன்னு சொல்றத விட அண்டாவாக இருக்கின்ற நமது செல்வின் அண்ணன் பாத்தீங்கன்னா ஐயாட்ட போய் ஐயா வந்தாங்க இந்தாங்க பில்லு அப்படின்னு கொடுத்தா அவரு சம்பளத்துல தான் கொடுக்கணும். இங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணல, யாரும் அவரை கூடல, அவரு அரசியல் பண்றதுக்கு வராரு, அந்த அணியினர் கொடுக்கலாம். அது போல பாத்தீங்கன்னா அவர் சொந்த காசுல போடல, இல்லைன்னா சினாடு கொடுக்கலாம். இங்கிருந்து தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்திலிருந்து ஒரு பைசா காணிக்க கொடுக்க கூடாது என்பதை கண்டிப்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். பினான்சியல் அட்வைசரும் பாத்தீங்கன்னா ஐயாவோ இதை என்ன பண்ணுங்க, அது போல மேனேஜர் அண்ணன் நீங்களும் என்ன பண்ணுங்க, இதை உடனடியாக கருத்துல கொண்டு உங்கள் அனுமதி இல்லாம வராங்க என்ன பண்ணும், அனுமதியோட எங்க கூட்டம் போடணும், நயசன் ஆபீஸ் தான் அவருக்கு ஆபீஸ். என்ன கால்டுவெல் ஸ்கூல்ல தான் அவர் என்ன பண்ணும் கூட்டம் போடணும். ஆனா பாருங்க அங்க போடாம எங்கேயோ போட்டுட்டு இருக்காரு. இதுவே தவறான விஷயம். இதை துணிந்து செய்கிறார். இதான் பாத்தீங்கன்னா இவர் ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா அரசியல் என்ன பண்றாங்க, கொண்டு கலக்குறாங்க. இது தவறான விஷயம். அரசியலுக்குள்ள தான் என்ன பண்ணணும்,
ஆன்மீகத்தை புகுத்துன்னு நம்ம சொல்றோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, திரும்ப திரும்ப இந்த ஆன்மீகத்துல அரசியலை புகுத்தி நாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமிச்சரியும் செய்யறது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே கடவுளுக்கும் ஒத்து வராத ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்காரு. சரி, என்ன நடக்குது என்று பார்ப்போம். நிச்சயமாக இவர் வருகை வந்து அரசியல் சார்ந்ததை தவிர இதுல ஆன்மீகம் சார்ந்தது ஒன்றும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல் மக்களே, நீங்க ரொம்ப கிளவர், நீங்க வந்து புத்திசாலிகள், நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்த சொல்றேன்னா, நமது திருமண்டலத்துக்காக ஓடாக அதாவது ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கின்ற நமது திருமண்டல அலுவலகர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இன்ப அதிர்ச்சி. 2026ஆம் ஆண்டு அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக அவர்கள் அனைவருக்கும் பாத்தீங்கன்னா சம்பளத்தை 50% பண்ணிருக்காங்க, ஏற்றிருக்காங்க. சொல்லும் போதே கொஞ்சம் என்ன பண்ணுது, 2-4 பேருக்கு அப்படியே காதுல புகை வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 அணியினருக்கு இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த 2016 பாத்தீங்கன்னா தீர்மானம் போட்டாச்சா, திருமண்டல அலுவலகத்துல வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் உயர்த்தி கொடுக்குன்னு சொல்லி 2016 போட்டதை இந்த 2 அணியினரும் பண்ணிருக்காங்க. மாறி மாறி நிராகரிச்சுட்டே வந்திருக்காங்க. ஆனா தற்போது இருக்கின்ற நிர்வாகி முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயாவிட்ட எல்லாரும் ஒற்றுமை போனாங்களாம். அதான் இங்க உள்ளுக்குள்ள 2 அணி இருக்கு, 2 பாலிடிக்ஸ் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த விஷயத்துல சம்பள விஷயத்துல எல்லாரும் ஒன்னா போய் நமது திருமண்டல மேலாளர் கேப்ரியல் ஜெபராஜன் கலந்துக்கிட்டு அவருடைய அனுமதியை பெற்று அவருடைய ஆதரவோடு போய் ஐயாட்ட கேட்டிருக்காங்க. ஐயா என்ன பண்ணாரு, நான் சொன்னல, ஐயா வந்து நல்லவர்ல, ரொம்ப ரொம்ப நல்லவர். டக்குன்னு கையெழுத்து போட்டு நம்ம ஓகே சொல்லிட்டாப்லையா. ட்ரிபிள் சந்தோஷம் அடிச்சு தூக்கி என்ன பண்ணாங்க. 2026 ஆரம்பத்துல என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் 50% வந்து ஊதிய உயர்வு பெற்றிருக்கிறார்கள். ஸோ என்ன பொறுத்தவரை மகிழ்ச்சி தான். ஏன்னா நம்ம மக்கள் தானே. அவங்க வந்து ஏற்கனவே ஒருத்தர்லாம் சொல்லியிருக்காரு, சுரேஷன் முன்னார் ஒருத்தர் என்ன பார்த்து சொன்னார், அண்ணே சம்பளமே இல்லைண்ணே, ரொம்ப கம்மியா இருக்குண்ணேன்னாரு. ஆனா என்ன பண்ணாரு, லிஸ்ட் எல்லாம் அவங்க அடிச்சு காலி பண்ணி ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டு என்ன பண்றாரு, அதுல கூட சம்பாதிச்சிருப்பாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தா இந்த லிஸ்ட்டை மெயின்டைன் பண்ண முடியாது. இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, அந்த லிஸ்ட்டை வெளியே விட மாட்டேங்காரு. நான் அதனாலதான் ஸ்பெஷலா சொல்லியிருக்கேன், நீங்க வந்து சீக்கிரம் என்ன பண்ணுங்க, அந்த சீனியாரிட்டியை மெயின்டைன் பண்ணி சீரியண்டி பார்த்து என்ன பண்ணுங்க, எல்லாம் வெப்சைட்ல போடுங்க சொல்லியிருக்கேன். அதற்கு தடையாக இருந்தவர் அவர் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் நிர்வாகத்துடைய ஒரு கைக்கூலி தான் வரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் சேர்த்து தான் சம்பளம் போட்டிருக்காங்க. ஆனாலும் நாங்கள் மகிழ்கிறோம், மகிழ்ச்சியா இருங்க. ஆனா புதுசா ஒரு நிர்வாகம் வந்துச்சுன்னா அதை அப்படி கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லாட்டா வித்ட்ரால் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தான் தெரியும். சரி, எது எப்படியோ நமது திருமண்டல மக்கள் திருமண்டலத்தில் நன்றாக இருந்தால், அதுவும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அனைத்து ஹெட்டு நம்ம அலுவலகம் தான், அங்க இருக்கிறவங்க அரசியல் சார்பு இல்லாம ஆண்டவரின் சார்பாக இருந்தால் நிச்சயமாக அது மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே நல்லது நடக்கட்டும். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், திருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாக வருகின்ற சனிக்கிழமை 17ஆம் தேதி திருவள்ளுவர் தினம் காணும் பொங்கல் என்று நமது புதுக்கோட்டையில வந்து ஒரு கூட்டம் கூட்டிருக்கோம். அது உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுலயும் பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஆன்மீகம் சம்பந்தமானதான். அதாவது மாதத்தின் முதல் மாதம், அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவரை சார்ந்து ஆன்மீகத்தை சார்ந்து அவருடைய வார்த்தையை பெற்று அதற்கு பிறகு என்ன பண்ண போறோம், கண்டிப்பாக நம்ம வந்து தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல அரசியல் நிலைப்பாடு எடுக்க போறோம். அதுல இருந்து இந்த மாற்று கருத்து இல்லை. ஸோ அதற்காக நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ள கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்க போகின்றோம். அதுல வந்து அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நான் இன்னும் சொல்றேன், ஸ்பெஷல் அழைப்புலாம் யாருக்குமே கிடையாது. இது நம்ம திருமண்டலம், நமது ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபம் செய்வதற்காக நாம் சபை மக்களாக நாம் என்ன பண்றோம், கூடுறோம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து யார் வரணும் வரங்க கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. வருகிறவர்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கு தான் துதி கனம் மகிமை எல்லாமே செலுத்த போகிறோம். எனவே அனைவரும் வந்து அதுல கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்க பாக்குறீங்களா, இந்த இடம் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு இடம். சுத்தி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தோட்டம் நிறைய அழகான காய்கனிகள்லாம் அருமையா இருக்கு. தோட்டமே ரொம்ப அட்மாஸ்பியரே ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு சேஞ்ச். காணும் பொங்கல் என்ன பண்ணுவாங்க, இந்துக்கள் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, ஊர் சுத்தி பாக்குற போவாங்க. அது போல நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களை சோதித்தறிய வேண்டும் என்றால் இந்த இடத்துக்கு என்ன பண்ணுங்க, நீங்க வாங்க. நீங்க சாப்பாடு கூட கெடுத்து தர வேண்டாம், நாங்களே தருவோம். ஸோ எனவே கர்த்தரின் பாதத்தில் அமர்ந்திருந்து காத்திருந்து நம்ம வார்த்தையை பெற்றுக்கொள்ள போகிறோம். வருங்காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா திருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாக நிறைய விஷயங்கள் செய்ய இருக்கிறோம். அதாவது மருத்துவ கேம்ப்பு, அது போல பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு நிறைய என்ன பண்ணுவோம் செய்ய போறோம். அரசியல் மட்டுமல்ல, ஆன்மீகத்தோடு கலந்து அரசியலை நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக ஒரு மாற்றத்துக்காக செய்ய போறோம். அது போல பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல தற்பொழுது இந்த லே செக்ரட்டரி கேண்டிடேட் மட்டும் போடணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நான் ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட முடிவாக என்ன பண்ண சொன்னேன். அதற்கு பிறகு நாசரேத்தில் நடந்த அந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நமது நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டாங்க. தலைவர் அவர் மட்டும் பாத்தீங்கன்னா அவருடைய திருமண விழா சார்பாக கலந்து கொள்ள மட்டுமல்ல, மற்றவர்கள் என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஒன்னாதான் முடிவெடுத்தாங்க, கண்டிப்பா என்ன பண்ணும் ஆல்டர்னேட்டிவ் கேண்டிடேட் போடுறோம்னு சொல்லி. ஸோ எனவே வந்து பாத்தீங்கன்னா பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னது போல பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு சாதாரண மண்ணையும் மழையாக்கும் சக்தி கர்த்தருக்கு உண்டு. அது போல பாத்தீங்கன்னா ஒன்றுமில்லாத கல்லையும் கனியாக்குகின்ற சக்தி ஆண்டவருக்கு உண்டு. அவரை நம்பி நம்ம இருக்கிறோம்.
எனவே இந்த லேஸ் செக்ரட்டரி பதவியெல்லாம் பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை ஒரு கழுதை தான். அது கத்தரை சுமக்கின்ற ஒரு கழுதையாக தான் இருக்கணும். அங்க மனிதர்களுக்கு யாரும் பாத்தீங்கன்னா மவுசு கிடையாது. அது நிச்சயமாக இந்த தேர்தலில் கத்தர் நிரூபிப்பார். அதன் தடைவு நிற்கு அப்படின்னா நிச்சயமாக பாத்தீங்கன்னா ஒரு செங்கடல் குறுக்காக நிற்கும் போதுதான் கத்தர் அங்க அதிசயம் செய்வார். அது போல பாத்தீங்கன்னா எரிகோ கோட்டை வருதுன்னா அங்கதான் என்ன பண்ணுவாரு, எரிகோவை தகர்க்கின்ற தேவன் நம்மோடு இருக்கின்றார். தகர்த்து பாத்தீங்கன்னா பெரிய வெற்றியை கொடுப்பார். அதற்காக அனைவரும் காத்திருப்போம். தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் இப்பொழுது அரசியல் மற்றும் ஆன்மீகம் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். அனைவருக்கும் நன்றி. சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.